நம்ம சென்னையில் இப்படி ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. மாஷா அல்லாஹ் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஒரு ஃபேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணுதுங்க. பள்ளிவாசலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஐட்டம்ஸ் கிட்ட தராங்க. எனர்ஜி ட்ரிங்க், வாட்டர் பாட்டில், பிரியாணி, வடை, சமோசா, பெரிச்சம்பழம், வாழைப்பழம், நோன்பு கஞ்சி, நன்னாரி ஷர்பத் சொல்லிட்டு ஒரு 10 ஐட்டம்ஸ் கிட்ட இந்த பள்ளிவாசலில் கொடுக்குறாங்க ஒவ்வொரு நபருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரம்ஜான் 20வது நாள், கண்ணை மூடி கண்ணை தொடர்க்கும் 20 நாள் வந்துடுச்சு மாஷா அல்லாஹ். ஸோ இப்போ நான் வந்து எங்கேருந்து இருக்கேன்னா சென்னை சிட்டி சென்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அக்பர் பள்ளிவாசலுக்கு தான் வந்திருக்கிறேன். ஸோ நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஜஸ்ஸஹி சாஹிப் மஸ்ஜித்து, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அக்பர் மஸ்ஜித்துக்கு தாங்க வந்திருக்கிறேன். மாஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜித்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வரேன். பட் வீடு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பள்ளிவாசலுக்கு நான் வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது மாஷா அல்லாஹ் அவ்வளோ அழகாக இருக்குள்ள. நான் வந்து பார்க்கும்போது 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து இந்த பள்ளிவாசலில் வந்து நான் பர்மிஷன் கேட்டிருந்தேன் இந்த நிர்வாகம் ஆஃபீஸ்கிட்ட. அவங்களும் வந்து எனக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, தாராளமாக நீங்கள் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு. நான் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து மாஷா அல்லாஹ் நான் உங்கள்கிட்ட நான் காமிச்சே ஆகணும், அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மஸ்ஜிதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நோன்பு திறக்கிறதுக்கான ஏற்பாடு மாஷா அல்லாஹ் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பள்ளிவாசல். சென்னை ட்ரிபிள்கேனில் வந்து இவ்வளோ அழகான பள்ளிவாசல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குங்க. இந்த பள்ளிவாசலோட பேர் வந்து அக்பர் பாஷா மஸ்ஜித். அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிவாசலில் வந்து அடக்கஸ்தானம், ஸோ பரியல் கிரவுண்ட் கூட இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்துருவோம் இல்லையா நியூ காலேஜில் இந்த மாதிரி ஃபேன், ஸோ இந்த பள்ளிவாசல்லையும் இருக்குது. இவங்க தான் வந்து இந்த பள்ளிவாசலுக்கான ஆஃபீஸ் நிர்வாக தலைவர். இவங்க தான் எனக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. நான் பேசியிருந்தேன், சார் நீங்களும் 2 வாரத்தை பேசுங்கன்னு சொன்னதுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல பிரதர், நீங்களே பேசுங்கன்னு சொல்லிட்டு. மாஷா அல்லாஹ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து லைட் எல்லாமே ஆஃபில் தாங்க இருந்துச்சு. எனக்காக மேலே கீழே வந்துட்டு அவங்க வந்து எல்லா லைட்டும் ஆன் பண்ணிவிட்டு ஏசியும் எனக்காக ஆன் பண்ணிவிட்டு பை ஜஸாக்கல்லா பை. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆனால் இது ஒரு பெரிய ஒரு விஷயங்க. ஜஸ்ட் ஒரு வீடியோக்காகன்னு இல்லாமல் சொன்ன ஒரு மரியாதைக்காக எனக்காக இறங்கி கீழே வந்து எல்லா லைட்டும் ஃபேனு சொல்லிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இருந்தாலும் எனக்காக எல்லாமே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அக்பர் பாஷா மஸ்ஜித்கான தொழுகை நேரங்கள் மாஷா அல்லாஹ். ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து தொழுகைக்கான ஸோ நிறைய பேருக்கு தெரியாது முன் சுன்னத்து ஃபரஸு எத்தனை, பின் சுன்னத்து எத்தனைன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து போர்டு இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். இந்த பள்ளிவாசல் வந்து இப்போ கட்டிட்டு இருக்கிறாங்க பாதி. ஸோ நீங்களும் வந்து இந்த பள்ளிவாசலுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான உதவி செய்யலாம். நீங்கள் அக்பர் பாஷா பள்ளிவாசல் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு நிதி வழங்க நினைப்பவர்கள் நிதியை அளித்து ரசீது பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க பேனரில். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நோன்பு திறக்கிறதுக்காக போயிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நோன்பு திறக்கிறதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பசங்களும் சேர்ந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க. இந்த பள்ளிவாசல் வந்து மாஷா அல்லாஹ் ஒரு கிட்டத்தட்ட 300 பீப்புள்ஸ்க்கு உட்காரதுக்கான நோன்புக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிவாசல் வந்து நான் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு சின்னதாக தாங்க இருக்குது. வெளித்தோற்றம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது பள்ளிவாசல். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் அவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நோன்பாளிக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஐட்டம்ஸ் கிட்ட இங்கே வச்சுருக்காங்க. ஜூஸ் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க்கு, நன்னாரி ஷர்பத், வடை, சமோசா, பெரிச்சம்பழம், வாழைப்பழம், வாட்டர் பாட்டில், பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஐட்டம்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த பள்ளிவாசல் வந்து ஃபஸ்ட் டைம் நான் நோன்பு திறக்கிறேன் இல்லையா, மாஷா அல்லாஹ் அவ்வளோ நல்லா இருக்குது இந்த அனுபவம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து மேலே கட்டிட்டு இருக்கிறாங்க, பார்க்குறீங்க இல்லையா, மேலே வந்து ஷட்டர் போட்டுருக்காங்கல்ல, ஷீட் மாதிரி போட்டுருவாங்க. இப்போது அதுதான் வந்து கட்டுறதுக்கான ஒரு ஏற்பாடு இருக்குங்க இந்த பள்ளிவாசலில். ரம்ஜான் முடிஞ்ச அப்புறமா வந்து இந்த ஏற்பாடெலாம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பள்ளிவாசலுக்கான ஒரு நிதியுதவி தேவைப்படுது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வந்து பள்ளிவாசலுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பள்ளிவாசலுக்கான நான் மொபைல் நம்பர் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், தென் வீடியோவில் நான் காமிக்கிறேன். அந்த மொபைல் நம்பர் மூலமா நீங்கள் கால் பண்ணி அவங்களுக்கான ஒரு அமௌண்ட் நீங்கள் தரதுக்கான அமௌண்ட் கொடுத்துட்டு ரசீதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உன்னை கொண்டே ஈமான் கொண்டோம், உன்னிடமே காவல் தேடுகிறோம், உன்னுடைய உதவி கொண்டு நாம் இருக்கின்றோம். எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم أنت السلام ومنك السلام
أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله